ஸோ இப்போ வந்த படங்கள்லேயே அண்டர் ரேட்டட் சீரிஸான படங்களில் வந்து ஃபஸ்ட்டு படத்தை தான் இன்றைக்கி நான் பார்க்க. ஒரு சில படம் வந்து தேட்டரில் மிஸ் பண்ணிட்டோம், ஓடிடியில் பார்த்துடலாம். சரி, அந்த படம் ஓடிடியில் வந்து தேட்டரில் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் வந்து ஒரு சில படம் ஸ்கிப் பண்ணியிருக்கோம். பட் ரீசெண்ட் டேஸில் நான் பார்த்த ஒரு படம் வந்து இந்த படம் தேட்டர்லேயே ஸ்கிப் பண்ணப்பட்டு ஓடிடியில் ஸ்கிப் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ண படம் பார்த்தீங்கன்னா, அந்த படம் வந்து 2024 ரிலீஸ் ஆகுது. ஸோ அக்டோபர் மந்தில் ரிலீஸ் ஆகி டிசம்பர் மந்தில் அது வந்து ஓடிடிலே வந்துருச்சு. ஸோ அக்டோபர் மந்தில் அந்த படம் ரிலீஸ் ஆன டைம்லேயும் அதுக்கு வந்து கலெக்ஷன் இல்லை. ஓடிடியில் ரிலீஸ் ஆனப்பவும் அவ்வளோ பெரிய ரீச் இல்லை. அந்த படம் பட்ஜெட் வைஸும் கம்மி தான். பட்டு நல்ல படம். பட் ஏன் ரிஜெக்ட் ஆச்சு, ஏன் வந்து பீப்புள்ஸ் கிட்ட கொண்டு போய் சேரல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. அது என்ன படம் அப்படின்னு எல்லாம் யோசிப்பீங்க. அந்த படம் வந்து சார் அப்படின்ற படம். ஒரு என்கிட்ட சார் ஏன் சார் டைரக்ட் பண்ணுறீங்க. ஸோ சார் அப்படின்ற படம் வந்து விமலோட ஆக்டிங்கில் வந்த படம். 2024 வந்துச்சு, போன வருஷம் வந்த படம். ஏன்னா போன வந்து வருஷம் அந்த படத்தை சொல்கிறாருன்னு பார்க்காதீங்க. அந்த படம் வந்து இவந்தோ அது வந்து லோ பட்ஜெட் ஃபிலிமாக இருந்தாலும் இந்த படத்தில் வந்த தாட் பேசிஸ் எல்லாமே வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஒரு கமெடியன் வந்து மிக்சடு ரிவ்யூஸ் வாங்குகிற ஒரு ஆக்டர் வந்து ஒரு நல்ல கைண்ட் ஆஃப் ஒரு ஆக்டிங்கை வந்து கொடுத்துருந்த படமாக எனக்கு தெரிஞ்சது. ஸோ நான் பார்த்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. ஓடிடிலையும் எல்லோரும் மிஸ் பண்ணிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏதோ ஒரு சிலர் பார்த்துருப்பாங்க, சும்மா ஓடிடியில் வருது என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பாங்க. ஸோ மைட்பி இந்த படத்தை நீங்கள் பார்க்கணுன்னா, ஸோ இந்த படம் வந்து எந்த ஓடிடியில் அவைலபிளாக இருக்குன்னா ஆஹா, அப்புறம் வந்து அமேசான் ப்ரைம் அஃபோர்டபுள் கொஞ்சம் கஷ்டம், நீங்கள் ஆஹாலே பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அண்டர் ரேட்டட் தமிழ் மூவிஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம டெஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் see you. Cheers.